அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்தின் சபை மக்களே, விசுவாசிகளே, சாத்தான் இருதயத்தை நிரப்புகிறான் என்று சொன்னேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார் என்று சொன்னேன். அல்லேலூயா. அப்ப இதற்கு பைபிளிலே உதாரணங்கள் இருக்கிறதா என்று கேட்டால், புதிய ஏற்பாடிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே மறுதலித்து போனவன் சேவல் கூவுவதற்கு முன்னே 3 முறை ஆண்டவர் இயேசுவை யார் என்று தெரியாதென்று மறுதலித்த ஒரு மனிதனை மனம் திரும்பும்படி செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு பின்பு எல்லா சீசர்களுக்கும் தலைமை போதகராக அப்போஸ்தலனாக மாற்றப்பட்ட ஒரு நபர் தான் பேதுரு. அல்லேலூயா. மீன் பிடிக்கிற வேலையை செய்யற அவனை மனுஷர்களை பிடிக்க செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி சகல அபிஷேகங்களை கொடுத்து இந்த மனிதனை உருவாக்கி வைத்திருந்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த பேதுரு தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசி ஒரே நாளில் 3000 பேரை கர்த்தர் ரட்சித்துக் கொண்டு வந்தார். பின்பு ஒரு இடத்தில் போகும்போது தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் முடவனாய் சப்பானியாய் இருந்தவனுக்கு, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறேன், நசரனாய் இயேசு நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்தவனை என்ன செஞ்சாங்க? நடக்கும்படி கர்த்தர் மாற்றி கொடுத்தார். இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அநேக ஜனங்கள் வெள்ளியையும் பொன்னையும் விலையுயர்ந்த காரியங்கள் எல்லாவற்றையும், நிலத்தையும் சொத்தையும் எல்லா காரியங்களையும் வித்து கொண்டு வந்து இந்த பேதுருடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்தார்கள். இந்த நிலம் என்னை நடத்த வேண்டாம், இந்த நிலத்துல நான் விதை விதைச்சா அது எனக்கு ஒரு பலனை கொடுக்குது, அது எனக்கு கடவுள் மாதிரி இருக்கு, எனக்கு அது கடவுளா இருக்க வேண்டாம், நீர் எங்களுக்கு நல்ல கடவுளை காட்டுகிறீர், இந்த எல்லாம் உமக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், எங்க வாழ்க்கையை நீங்க நடத்துங்க அப்படின்னு சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க போட்டாங்க? பேதுருடைய காலில் போட்டாங்க. இப்படியே ஒரு நபர், 2 நபர், 3 நபர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து, ஐயா நீங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க, நீங்க ஒரு அப்போஸ்தலரா இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருடைய ஊழியக்காரரா இருக்கிறீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம், இந்தாங்க எங்க வாழ்க்கையினுடைய நம்பிக்கையினுடைய அஸ்திபாரம் இந்த பணமும் பொருளும் தான், இந்த சொத்து தான், இதை நீங்க வச்சு எங்களை நடத்துங்க அப்படின்னு மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க. இருக்கிறீங்களா? இன்னைக்கு அப்படி சொன்னா எத்தனை பேர் கொண்டு வருவீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் அப்படி சொன்னா கொண்டு வருவீங்க? அப்படி கொண்டு வர முடியாது, சாத்தியம் இல்லை அப்படின்னு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போயிட்டார்கள். அப்ப அந்த கூட்டத்துக்குள்ளே அனனியாள் சப்பிராள் என்கிற ஒரு குடும்பம் வருகிறது. அனனியா சப்பிரா கணவன் மனைவி எல்லாரும் சொத்தை வித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யாருக்கும் தெரியாது யார் நம்மளை பார்க்கறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன் விற்று வைத்திருக்கின்ற அந்த சொத்தினுடைய பணத்திலே பாதியை ஒழித்து விட்டு மீதி பாதியை கொண்டு வந்து, இவ்வளவுதான் நாங்கள் வித்தோம் இந்தாங்க அப்படின்னு எல்லாரையும் போல அந்த பேதுரு ஊழியக்காரருடைய பாதப்படியில் வச்ச உடனே அப்படியே செத்து போயிட்டாங்க. அப்படியே செத்தாச்சு. பணத்தை தூக்கிட்டு போறாங்க. முதல்ல கணவன் வந்தாரு, இந்த பொய்யா வந்தாரு, ஏமாத்தி வந்தாரு, வஞ்சித்து வந்தாரு. உடனே இறந்து போன உடனே அந்த பணம் வெளியே போகுது. மனைவி வராங்க, என்ன யார் போறா அப்படின்னு பார்க்கல. மனைவியும் வந்து சொல்றாங்க, இவ்வளவுதான் வித்தோம், இவ்வளவுக்கு தான் போச்சு அப்படின்னு பாதி வீட்டில் ஒளிச்சு வச்சுக்கிட்டு பாதியை கொண்டு வந்து வச்சாங்க. அது எதற்கு அடையாளம் என்றால், தன் இருதயத்துக்குள்ளே பிசாசு புகுந்ததுக்கு அடையாளம். தன் இருதயத்தில் பிசாசு சில காரியங்களை நிரப்பினதற்கு அடையாளம். கடவுளா உலகமா, கடவுளா பணமா, எது நம்மளை நடத்தும்? சந்தேகம், குழப்பத்தை விதைச்சிட்டான், அவிசுவாசத்தை கொடுத்துட்டான். அவிசுவாசத்துக்கு அடையாளம் தான் அந்த அனனியா சப்பிராளுடைய மரணம். ஹல்லேலூயா. பணத்தை வஞ்சித்து வைத்துக் கொண்டு பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்களின் இருதயம் ஆசையினால் நிரம்பிற்று, பொய்யால் நிரம்பிற்று. சாத்தான் அவர்களுக்குள் நுழைந்து இந்த பாவத்தை செய்தான். இதனாலே 2 பேரும் சடுதியாய் சபையின் நடுவே விழுந்து மரித்து போனார்கள். அல்லேலூயா. அப்ப எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு உங்கள் இருதயத்தை நிரப்புவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. நிலத்தை காண்பித்து உங்கள் இருதயத்தை பிசாசு என்ன செய்வான்? நிரப்பிப்பான். இன்னைக்கு சபையில நடக்குது இல்லையா? இடத்தை வச்சு பிசாசு உள்ள புகுந்து சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா எழும்புகிறான். ஜப கூட்டத்துக்கு விரோதமா, ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்துக்கு விரோதமா என்ன செய்யறான்? எழும்புகிறான். என் பணம், என் காணிக்கை, என் சொத்து, என் திறமை, என் படிப்பு, என் குடும்பம், என் சொந்தம், என் பலம், என் ஞானம், என் திறமை அப்படி என்ன செய்யறான்? அவன் எழும்புகிறான். பிசாசு இதெல்லாம் உலகத்திலிருந்து கொண்டு வந்து நம்முடைய இருதயத்திலே என்ன செய்யறான்? நிரப்புகிறான்.
இது நிமித்தம் என்ன வரும்னா ஆவிக்குரிய மரணம் வரும். இது ஒரு பாவம். இது பாவத்தின் மூலமாக சாபம் வரும். இதன் மூலமா ஆத்துமா மரணத்தை சந்திக்கும். பின்பு நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை நிச்சயம் வந்துரும். கர்த்தர் இந்த நாளிலே எச்சரிக்கின்றார். அல்லேலூயா. யாரெல்லாம் பணத்தை வச்சு, பொருளை வச்சு, சொத்தை வச்சு, சுகத்தை வச்சு, சொந்தங்களை வச்சு, பந்தங்களை வச்சு, படிப்பை வச்சு, திறமையை வச்சு, தாளந்துகளை வச்சுக்கிட்டு சபைக்கும் ஊழியத்துக்கும் எதிர்ப்பா எழும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மரணம் நடக்கும் என்பதை இந்த பைபிள் மூலமா பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்து பேசுகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு விரோதமா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, ஜபக்கூட்டத்துக்கு விரோதமா நீங்க பொய் சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ரட்சிக்க விரும்பி கொண்டிருக்கின்றார். மனம் திரும்ப மாட்டேன், இருதயத்தை கல்லாய் வைத்துக் கொண்டு நான் இப்படித்தான் இருப்பேன் என்று இறுதி வரை ஒரே தொடர்ந்து சபைக்கும் ஊழியத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எழும்பினால் சீக்கிரத்தில் மரணம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குனாலும் மரணம் வரலாம், எப்படினாலும் மரணம் வரலாம், போகும்போது மரணம் வரலாம், ஏதாவது வேலை செய்யும் போது மரணம் வரலாம், எப்படி வரலாம். அங்கே சபைக்குள்ளே மரணம் வந்தது போல உங்கள் வாழ்க்கையில நொடி பொழுதிலே மரணம் வராதுன்னு சொல்ல முடியாது. உலகத்தா மூலமா ஆண்டவர் எச்சரிப்பார். காவல்துறைக்கு போறோம், காவல்துறை அதிகாரி மூலமா ஆண்டவர் பேசுறார். கோர்ட்டு கேஸ்னு போக வேண்டிய நிலைமை வருது, உலக மனிதர் மூலமா ஆண்டவர் பேசுறார். கடவுள் பிறப்புக்கு நாள் குறித்திருக்கிறார். 10 மாதத்துல குழந்தை பிறக்கும், 9 மாசத்துல குழந்தை பிறக்கும், குறை பிரசவமா 7 மாசத்துல பிறக்கும். இது ஒரு நிர்ணயம் பண்ணி இருக்கிறான். ஆனா மரணத்திற்கு யாருக்கும் நினைச்சது நேரம் தெரியாது, எப்ப வேணாலும் நடக்கலாம். இது ஒரு உலகத்தான் மூலமா அந்த வார்த்தை வருது. அப்படி என்றால் ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்று அர்த்தம். இதை புரிந்து கொண்டு உண்மையிலே ஆவிக்குரிய பிள்ளைகளா நாம் இருந்தா மனமாறி தேவனுடைய பிள்ளைகளாய் நிற்போம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு அப்படியே எதிர்மறையா ஒன்று இருக்கு. இதே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே யாரெல்லாம் உண்மையா, யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு, யாரெல்லாம் கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தருக்கு நாம் பயப்போம், பயந்து அவருடைய வார்த்தையை என்ன செய்வோம், தன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து கடைபிடிப்போம் அப்படின்னு உண்மையா தங்களை அர்ப்பணிச்சாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பேரு சீசர்கள் என்கிற பெயர் கிடைத்தது. அல்லேலூயா. ஆண்டுடைய சீசர்கள் என்கிற பெயர் கிடைச்சிச்சு. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல அந்த சீசர்கள், எந்த சீசர்கள்? கடவுளுக்கு பயந்த சீசர்கள், கடவுளிடத்தில் ஜெபிக்கிற சீசர்கள், கடவுளிடத்தில் உபவாசம் இருக்கிற சீசர்கள், கடவுளுக்கு உண்மையாய் தங்களுடைய காணிக்கை சொத்து பத்துக்களை எல்லாம் வித்து உண்மையாய் கொடுத்தார்கள் அல்லவா, ஊழியம் செய்தார்கள் அல்லவா, ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே முதன்மையாய் நின்றார்கள் அல்லவா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார்கள் அல்லவா, அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருதயத்தில் சந்தோஷத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கின்றார். பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் அந்த சீசர்கள் நிரப்பப்பட்டார்கள். இல்லையிலே சொல்லணும், இதெல்லாம் கம்பீரிச்சு என்ன செய்யணும், குதிக்கணும். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நாள ஆசை, நமக்கும் ஆசை இருக்கு, சொல்ல முடியாத ஆசைகள். திடீர்னு நம்ம நினைச்சிருக்கிற காரியம் ரொம்ப நாளா நடக்காம திடீர்னு நடந்தா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாது, அப்படியே குதிச்சு கம்பீரிப்போம். கணவனா இருக்கிற ஒரு மனைவிட்டு வந்து சொல்லுவாங்க, மனைவிக்கு சில காரியம் நடந்தா கணவன் வந்து சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு சில காரியம் நடந்துருச்சுன்னா பெற்றோர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பெற்றோருக்கு சில நன்மை கிடைச்சிருச்சுன்னா பிள்ளைகள்கிட்ட சொல்லி அப்படியே சந்தோஷப்படுவாங்க. அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்துட்டா நடக்காததெல்லாம் நடக்கும், கிடைக்காததெல்லாம் கிடைக்கும், நம்ம மூலமா அற்புதம் அதிசயம் நடக்கும். அப்படி அன்றைக்கு சீசர்கள் உணர்ந்ததுனால அவங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு, அவங்களுடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இறுதியாக அவர்கள் சத்தியத்திலே நடந்தார்கள், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தின் மூலமா நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இருதயம் காலியாகவோ, இருதயம் வெறுமனாகவோ, இருதயம் சுய ஆசைகளினாலோ நிரம்பினால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சாத்தானங்க வந்துட்டான்னு அர்த்தம். எப்பெல்லாம் வேத வசனத்துக்கு உள்ள நம்மளை வாழ விடாம இருதயத்திலிருந்து வேத வசனத்தை எடுத்துட்டானோ அப்பொழுது என்ன வந்துடும்? ஆசை வந்துடும், சுயநலம் வந்துடும், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உள்ள வந்துடும். நீங்க புரிஞ்சுக்கோங்க, சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சுட்டான். ஒரு தராசு இருந்தா 2 பக்கம் என்ன செய்யும்? இருக்கும். இந்த பக்கம் உலகத்தையும் இந்த பக்கம் ஆவிக்குரியையும் நம்ம வச்சு நடக்க முடியாது. ஆண்டுடைய தராசு என்பது ஒரே தராசு, ஒரு தட்டு தான் இருக்கும். அதுல வச்சுங்களேன், அந்த ஒரு தட்டுக்குள்ளேயும் கர்த்தருடைய காரியத்தையும் பிசாசுடைய காரியத்தையும் வைக்க முடியாது. அதனாலதான் பைபிள் தெளிவா இருக்கு, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாயிருப்பான். நமக்கு ஒரே மனசு இருக்கணும், நமக்கு ஒரே வழி இயேசு, ஒரே வாசல் இயேசு, எல்லாமே ஒன்றுதான். ஹல்லேலூயா. அப்படி பிசாசு நம்முடைய இருதயத்தை வெறுமனாக்குவதற்கு இடம் கொடுக்க கூடாது, பிசாசு சுயநலத்தை கொடுப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது, பிசாசு உலக ஆசைகளை இருதயத்தில் கொடுப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் இருதயத்தை வெறுமனாக்குவான், அவன் சுயநலத்தை இருதயத்தில் கொண்டு வருவான், சில ஆசைகளை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். ஆண்டவர்
தம்முடைய சத்தியத்தினால் நம்மளை வழிநடத்துவார். சத்தியத்தின் மூலமா நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.